சென்னை எம்ஜிஆர் நகரில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் காவல் வாகனத்தில் ஏற மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். கள நிலவரம் என்னென்ன? வணக்கம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கையெழுத்து இயக்கம் துவங்க வருகை இருந்தார். சரியாக 10:45 மணிக்கு வருகை இருந்த அவர் இங்கு காவல்துறையின் முன் அனுமதி பெறவில்லை எனவும் காவல்துறையினர் அவர் தடுத்து காவல்துறை வாகனத்தில் கைது செய்வதற்கு முற்பட்டனர். ஆனால் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக காவல்துறை வாக்குவாதம் செய்து நாங்கள் பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு ஏற்படுத்தவில்லை, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தவில்லை, பொதுமக்களிடம் விழிப்புணர்வை மையப்படுத்தி இந்த கையெழுத்து இயக்கம் பெறுவதாகவும், ஆகையால் காவல்துறைக்கு ஏற்கனவே நாங்கள் வாய்மொழியாக தெரிவித்து விட்டோம், எங்களை அனுமதிங்கள், ஏன் என்னை தொடர்ச்சியாக கைது செய்வதற்கு முற்படுகிறேன் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் வருகிறார். சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாகவே அவர் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார். காவல்துறை வாகனத்தில் ஏற்றாமல் அவரை கைது செய்வதற்காக பெண் காவலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் தற்பொழுது காவல்துறை வாகனத்துடன் தற்பொழுது எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் பகுதியில் உள்ளனர். தொடர்ச்சியாக தியாகராய நகர் துணை ஆணையராக இருக்கக்கூடிய புத்தாலிங்கம் உயர் அதிகாரியுடன் தொலைபேசியில் பேசி அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார். இன்னும் சில நிமிடங்கள் வரை அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காவல்துறை வாகனத்தில் ஏறுவதற்கு அவர் தற்போது வரை முயற்சிக்கவில்லை. அவரை ஏற்றுவதற்காகவும் பெண் காவலர்கள் உதவியுடன் தற்போது காவல்துறையினர் கைது செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.